ஆமீன், ஆமீன், ஆமீன். இன்று 5ஆம் தேதி 2ஆம் மாதம் 5ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி மாசி மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வியாழக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் ஜெப வேளைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். ஆயத்தமாவோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரம், இன்றைய நாளிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வசனம், யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கற்பத்தில் இருந்த முதல் கர்த்தர் தமக்காக தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சீராத போது ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். என் தேவன் பலனுள்ளவராய் என் பலனாய் இருப்பார். ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய வசனம், மன்னிக்கவும், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். யோவான் 16:20 இன்றைய நாளுக்கான வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமேன். வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யாத்திராகமம் 11:12, சங்கீதம் 66-67, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்தும் மாற்கு 1வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக உங்களுடன் பேசுவாராக, மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் ஜெபங்களுக்கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். ஆயத்தமாகவும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. முதல்ல இணைந்திருக்கிற ஊழியர்களோடு நாங்கள் ஜெபங்களுக்கூடாக கடந்து செல்வோம். அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்றன் ராசநாயம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். டொரண்டோ கனடாவிலிருந்து சௌரன் குணபாலன் அவர்கள் விசாகா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரி ஏமி புஷ்பராஜா நாளிலும் நிறைவு ஜெபங்களை எடுத்து வருவார்கள். அதே வேளையிலே மாலை வேளையிலே எங்களுடன் சௌரன் டொனால்டு அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மீதியான ஊழியர்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறோம். அனைவரும் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே எல்லோரையும் இணைத்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவரையும் வரவேற்றுக் கொண்டு அவர் மீதியான ஜெபங்களுக்கூடாக வழி நடத்துவார். இந்த வேளையில் நாங்கள் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் தொடர்ந்து வழி நடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஜெபங்களுக்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிற உங்கள் எல்லோரையும் வரவேற்று கொண்டு சகோதரிக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்று அவரிடம் ஒப்படைப்போம். சகோதரி ஜானட் அவர்கள் தொடர்வார்கள். பிரைஸ் லோட்டமா. ஆமேன். இந்த வேளையிலும் வழி நடத்துங்கள். உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஆமேன். காட் பிளஸ். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தவன் தாம் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியனா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். தவன் உங்களோடும் கூட இருந்து எல்லா காரியத்திலும் வழி நடத்துவாராக. இன்றைய நாளே நான் ஆதிகாமம் 34வது அதிகாரத்திலே அங்கு 19வது வசனத்தை வாசிக்கிறேன். அந்த வாலிபன் யாக்கோபு குமாரத்தியின் மேல் பிரியம் வைத்திருந்தபடியால் அந்த காரியத்தை செய்ய அவன் தாமதம் பண்ணவில்லை. அவன் தகப்பன் வீட்டார் அனைவருக்குள்ளும் அவன் மேன்மை உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அங்கு அது அவன் 34:1-2 லேயாள் யாக்கோவுக்கும் பெற்ற குமாரத்தியாகிய தீனா தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை எவியனாகிய எமோரின் குமாரன் அந்த தேசத்து பிரபுவாகிய சீகோம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோடு சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள்,
யாக்கோவுக்கு 12 ஆண் பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு மகளாய் அங்கு இருக்கிறாள். அவள் தேசத்தை பார்க்க போனவள். அவளுடைய முடிவோ பரிதாபமாய் இருக்கிறதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. சீகோம் அங்க வீட்டிலே அவன் மேன்மை உள்ளவன் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறது. பிறவு என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தான் நினைத்தது எல்லாம் நடந்தேறும் என்று சொல்லி அந்த சீகோமுக்கு ஒரு நினைவு. அதனால் அந்த இடத்தில் முக்கிய புள்ளியாய் கூட அவன் இருந்திருக்கிறான். அவனுடைய மேன்மை விலை போய்விட்டது. ஏனென்றால் தீனாளின் கற்பு அங்கு சூறையாடப்பட்டது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் சமுதாயத்தில் ஒரு இழுப்பு என்று வந்துவிட்டது என்பதை நாங்கள் காணக்கூடிய. எவ்வளவு மதிப்பாய் இருந்தவர்கள் சீகோம் என்ற அந்த பிரபு, எவ்வளவு மதிப்பாய் இருந்தார்கள். அவர்களுடைய இனத்திலே எவ்வளவு மதிப்பாய் இருந்தார்கள். இங்காலே தீனால் எவ்வளவு மேன்மை உள்ளவர்களாய் ஒரே ஒரு பெண் பிள்ளையாய் இருந்தார்கள். ஆனால் இவர்களுக்குள்ளே இருந்தது என்ன என்பதை குறித்து நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அப்படித்தான் இன்றைக்கும் அந்த திருமண காரியங்களே முக்கியம். அங்கு பணம் இருப்பதால், அங்கு கழனி அதாவது கொம்பிட்ட காரியங்கள் இருப்பதால் திருமணத்துக்காகவே திருமுழுக்கு திருட்டுத்தனமாய் இன்றைக்கு ஆண்கள் எடுக்கிறார்கள். எடுத்து போட்டு அங்கு குடும்பத்திலே பிரச்சனை, குடும்பத்தை சரியா கொண்டு நடத்த முடியாத சூழ்நிலை. ஏனென்றால் இவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த மேன்மை, இந்த பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற படிப்பு மேன்மைகள் எல்லாமே அவர்களை அங்கு கீழே தள்ளுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ரோமர் 12:19 பிரியமானவளே, பழி வாங்குறது எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடி நீங்கள் பழி வாங்காமல் கோப ஆக்கினைக்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இந்த இடத்திலே அது அவன் 34, 25, 26 3ஆம் நாளிலே அவர்களுக்கு நோவெடுத்து கொண்ட போது யாக்கோவின் குமாரத்தினாலும் சகோதரனுமான சீமோன் லேவி என்னும் 2 பேரும் தன் பட்டியங்களை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டினத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், பழிக்கு பழி செய்கிறார்கள். இன்றைக்கும் அப்படித்தான் தேசங்கள்லயோ இனங்கள்லயோ எந்த இடத்திலும் பழிக்கு பழி, குடும்பத்துக்கு விரோதமா இன்னொரு பழியை தொடர்ந்து கொண்டு போவதால் அக்கிரமம் நீதியாவதால் இன்றைக்கு அன்பு தணிஞ்சு போய்கொண்டிருக்கிறதை நாங்கள் கண்ணோக்க கூடியதா இருக்கிறது. ஆகவே இந்த அன்பு காரியங்கள்ல இன்றைக்கு மனுஷன் தவறிக்கொண்டிருக்கிறான். ஏனென்றால் பழிக்கு பழி செய்ய வேண்டும் என்ற அந்த காரியத்தினாலே இன்றைக்கு தேசங்கள் பாழாய் போய், ஜனங்கள் பாழாய் போய், ராஜாக்கள் பாழாய் போய் கொண்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்க, இதற்காக நாங்கள் ஜெபத்திலே பழி நடத்தப்படுவோம். கர்த்தராமே அந்த பழி வாங்குற காரியங்கள் தேவனுக்குரியதென்று இந்த தேசங்கள், மக்கள், ஜனங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதா அந்த உணர்வின் அறிவு அவர்கள் திறக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று பாஷா அவர்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இரக்கமும் அன்பும் பரிசுத்தமும் உள்ள அன்பு தகப்பனே, நீர் எங்களுக்கு கற்றுத்தந்தது அன்பு. ஆண்டவரே, உண்மை முழு இதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தியோடு நாங்கள் உண்மை நேசிப்பது, பிறரை நேசிப்பது. ஆண்டவரே, இதில் இருந்து செயற்படுகிற மனிதர்கள் எதை விதைக்கிறார்களோ அதையே அவர்கள் அறுப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறீர்கள். அதே போல இப்படியாக பழிக்கு பழி வாங்கும் பொழுது அது அவர்களுக்கே திரும்ப வருகிறது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஒரு பொழுதும் பொய் சொல்லாது. நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதர், நீர் நன்மையான மக்களுக்கு செய்கிறவர், நன்மை மட்டுமே செய்கிறவர்கள். பழைய பாட்டு காலத்துல நீர் சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறீர். புதிய பாட்டுல வாழுகிற எனக்கும் அந்த அன்பின் கட்டளையை தந்திருக்கிறீர். பிறரை நேசிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது, பிறரை அன்பு செய்யும் பொழுது, நீ அன்பு நிறைவுக்காக அன்பை கட்டளையிட்டிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த காலத்துல வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும், திருமணமாகிறவர்கள், ஒவ்வொரு மக்களும் அன்பில் இணைந்திருக்க, அன்பு தணிந்து போகிற காலமாக இருந்தாலும் நாங்கள் அன்பில் இணைந்திருக்க, கீழ்ப்படிந்து நடக்க, பழி வாங்குவது உம்முடையது,
விட்டு விட்டு நாங்கள் அன்பை கற்றுக்கொள்ள, அன்பின் வழியில் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. எங்களுடைய மாம்ச குணங்களை எடுத்து ஜெபிக்கிறேன். ஆவிக்குரிய குணங்கள் ஐயா, அன்பு, சமாதானம், சந்தோஷம், உச்சேடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சாந்தம், நீடிய பொறுமை ஆகிய கனிகளை தந்து உம்மை போல வாழுகிறோம். இந்த காலத்துல கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த அடைப்பில் அடைந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். தணிந்து போகிற காலத்துல நாங்கள் இந்த பூமிக்கு உப்பாக ஒளியாக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இந்த சங்கமம் நித்திய வெளிச்ச ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிறார் லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்னும் பலப்படுத்தி ஞானத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து உம்முடைய கரம் பிடித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன், மகனுக்காக, மகளுக்காக, அவர்களோடு கூட இருந்து வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவர்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் அன்பில் வாழ, உம்முடைய வசனத்தின்படி வாழ ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. துதிகான மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கு செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் நாளத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன், ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் ஊழியத்தோடும் ஊழியம் பரிசுத்த பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். Amen. God bless you, sister. God bless you, everybody. டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர். நீங்கள் இந்த துணிகரம் கொள்ளுற மனிதர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். பெரிய புள்ளிகள் என்று சொல்லி எல்லா பாவத்தையும் செய்து விடலாம் என்று சொல்லி அங்க நிக்கிற அந்த துணிகரம் கொண்டவர்கள், துணிகரம் பலம் உள்ளவர்கள், இவர்களை கர்த்தர் சந்திக்க வேணும். கர்த்தருக்கு முன்பாக இவர்கள் வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்து. ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்க வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த காலை நேரம் யாவர்களும் புதிதான பலனையும் சத்துவத்தையும் கிருபையும் கொடுத்து ஆண்டவரே நீங்க எங்களை வழி நடத்துங்கப்பா. அப்பா, இந்த பாவிகளை ரட்சிக்க வந்தவரே, இப்பொழுதும் ஆண்டவரே நீங்க அந்த இலங்கை தேசத்துல பெரிதான காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறீங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர் என்று கூறியபடி ஆண்டவரே அவர்களுக்கு துணியா என்று அவங்களுக்கு ஆண்டவரே துணிகரமாக செய்யற அந்த பாவங்களையும் இல்லாத எல்லா விதமான பாவிகளை நீங்க ரட்சிக்க வந்தவரே, எல்லா விதமான பாவங்களையும் செய்யற பாவிகளை ரட்சிக்க வந்தவரே உமக்கு நன்றி அப்பா. நேற்று இன்று மாறாவதே உங்களுக்கு அதிகமாக நாங்க உங்களோட நாமத்தின் மூலம் எதை கேட்டாலும் தருவேன் என்று கூறியபடி ஆண்டவரே அவர்களுக்கு பாவங்களை நீக்கி துணிகரமாக செய்யற அந்த ஆபத்தை அந்த பாவியலுக்கு உங்களோட அன்பை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிற எல்லா பாவங்களை நீங்க அப்பா நீக்க வல்லவரா இருக்கிறீங்க. உங்களுடைய வெளியேற பெற்ற ரத்தத்தின் மூலம் ஆண்டவரே அவர்களை அப்பா ரத்தம் போல சிவப்பா இருந்தாலும் பனியை போல வெண்மையாக்குவேன், பஞ்சை போல ஆண்டவரே வெண்மையாக்குற தகப்பனே அந்த இருதயங்களை நீங்க வெண்மையாக்கும்படிக்க ஜபிக்கிறேனப்பா. அப்பா அவர்களை நோக்கி பாருங்க, ஒரு தரம் நோக்கி பாருங்க ஐயா, ஒரு தரம் நோக்கி பார்த்து அவர்களுக்கு இறங்கி தயவை கொடுத்து அவர்களை ரட்சிக்கும்படியா ஜபிக்கிறேன். துணிகரமாக செய்யற பாவங்களுக்கு ஆண்டவரே நீங்க தானப்பா துணியா இருக்கிறீங்க, நீங்க தான் அவர்களுக்கு ரட்சிப்பு கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களோட ரத்தம் தான் எங்களை விடுதலை ஆக்கிச்சு. அந்த வெளியேறப்பெற்ற ரத்தத்தை இயேசுவின் நாமத்தின் மூலம் தெளிக்கிறேனப்பா. அப்பா ஒவ்வொரு மக்களுக்கு ஆண்டவரே இந்த கடைசி காலத்துல எழுந்து பிரகாசிப்பதற்கு ஆண்டவரே எழுந்து கர்த்தரான ஒரு தேவன் என்று அறிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு அப்பா
உங்களோட வாக்கு தத்தத்தின்படி அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கூறியபடி ஆண்டவரே, அவர்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கத்தான் ஆண்டவரே வல்லமையை கொடுத்து அப்பா நீங்க உங்களோட ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து அவங்களை வழி நடத்துங்க. அவங்களை ரட்சிக்கும்படி ஜெபிக்கிறேன். உங்களோட ஞானத்தை அன்பையும் கொடுத்து வழி நடத்துங்க. கர்த்தர்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். அதுக்கான நன்றி செலுத்துறேன். அப்பா பாவியலை ரசிக்க வந்தவரை உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். அவங்களுக்கு ஆண்டவரே உங்களுக்குரியவராக மாற்றி ஒரு புதிதான வாழ்க்கை வாழ்வதற்கு அவங்கள் தேவைகளையும் சந்தித்து அவர்களை ரட்சிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எத்தனை பேர் பசி பட்டினியாக இருப்பார்கள் ஆண்டவரே. இருந்தாலும் ஆண்டவரே அப்பா 5 மீனையும் 2 மீனும் 5 அப்பத்தையும் ஆண்டவர் 5000 பேருக்கு கொடுத்தவரே, இவர்களுக்கு நீங்க கொடுக்க வல்லவரா இருக்கீங்க. ரட்சிப்பை கொடுக்க வல்லவரா இருக்கீங்க. அப்பா கதை நீக்குங்க. இயேசு நாமத்தினால எல்லாவற்றை நீக்கும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. நீங்க நல்லவரும் போதுமானவர், கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்க தகப்பனே எமக்கு நன்றி. நன்றி அப்பா, நன்றி நன்றி. முதலாவது ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் போது நீங்க அவர்களை ரட்சித்து அவர்களுக்கு கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க. அவர்கள் கொண்டு அவர்களை வழிநடத்தி அவர்களுக்கு புதிதான வாழ்க்கையை கொடுத்தபடியான் தேவன் இயேசு நாமத்தின் மூலம் அவர்களுக்கு ஜெபிக்கிறேனே பிதாவே. நன்றி. புதிதான வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்க கூடியதாக இயேசுவே என் சொந்த ரட்சகர் என்று கூறத்துக்கதாக அவங்களோட மன கண்களை திறந்து அவங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. சிஸ்டர் ரீட்டா அவர்களை கொடுக்கிறேன்ப்பா. அப்பா புதிதான நாள புதிதான ஆசீர்வாதங்கள் மூலமாக அவங்களே அப்பா ஆபத்து காலத்துல அனைவரே நீங்க அவங்களை காப்படியா அப்பா. இந்த கடைசி காலத்துல தேவையில்லாத இந்த கார்களையும் அது ஒரு விதமான தீங்கும் வராத பலம் உங்களோட அலங்கரத்தினால நீங்க என்ன மாறுவீங்களோ காட்டி அறிந்தும் அறியாத வெளிப்படுத்தலை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. பிள்ளையால் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ஜெனட்டும் பிள்ளையாலும் கணவனுக்கு அனுபவம் அவர்களுக்கு நீங்க அறிந்தும் அறியாத உங்களோட வெளிப்படுத்தலை அவங்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுத்து உங்களோட ரட்சிப்பை காப்பதற்கு ஆண்டவரை இன்னும் அதிகமாக அவங்களை ரத்த கோட்டைகள் வச்சு காக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வரப்போற சிஸ்டர் பிரதர் பாஸ்டர் யாவரையும் இன்று ஒரு புதிதான நாளாக புதிதான கிருபையினால முட்டி சூட்டி உங்களோட கிருபை மூலமாக நாங்க ரட்சிக்கப்பட்டோம் ஐயா. அதை நாங்க இக்னரண்ட் இக்னரண்ட் ஆனவர்களா இருக்காத வண்ணமாக எங்களையும் ஆண்டவரே நாங்களும் மனத்தாழ்மையாக எங்களுக்கு உங்களோட மனத்தாழ்மையை கொடுத்து உங்களுக்கு நாங்க இன்னும் அதிகமாக பயப்படுகிறவர்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களோட நாமத்தை மட்டுமே நாங்க ஆவியோடும் உண்மையோடும் உங்களுக்கு ஒரு ஜெபாவியையும் அப்பா ஆத்மா பாரத்தையும் தரும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாற்றையும் கூட கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். நாம மட்டும் மகிமைப்படுவதாக இன்றைக்கு ஒரு புதிதான நாளாக ஆசீர்வதிக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் இளங்கோ காண்டி வர நடத்தப்படுற நித்திய வெளிச்சத்துல நீங்க உங்களோட சமூக முன்னுக்கு போய் நீங்க யாவரை ஆசீர்வதிக்க போற கிருபிகளுக்கான நன்றி செலுத்துறேன். எல்லா ஊழியக்காரையும் கூட சித்தத்தின்படி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரன். நன்றி தோழி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து கைவிட்டு செய்யும் காரியத்தோடும் கூட இருந்து நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் ஆமீன். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு ஐரீன் நீங்க முகத்துதி செய்கிற இந்த ஜனங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். உண்மையும் மொத்தமாய் வாழ அவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி ராஜாவை இந்த புதிய நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த மகளிரைக்காய் நன்றி மட்டுமே எங்களை நடத்தினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அப்பா சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வைத்துக் கொண்டு
முகஸ்துதிக்காக கர்த்தாவை செய்யற ஒவ்வொரு காரியங்களையும் அப்பா தேவன் இழுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். நடந்து கொள்வதை உதவி செய்ய தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவை நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையின்படி நடக்க உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அப்பா நம்ம முகஸ்துதிக்காக கர்த்தாவை செய்யற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தாவை அது ஆண்டவரே. அப்பா அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த காரியங்களை செய்வன் அப்பா. அப்படி செய்யாதபடிக்கு இப்படி செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் இங்க தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. உண்மையாய் ஊழியங்களை செய்ய தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் மாஸ்டருக்கு பயந்தோ கர்த்தாவை, மற்றவர்களுக்கு பயந்தோ, கூட இருக்கிறவர்களுக்கு பயந்தோ அந்த ஊழியங்களை எல்லாம் செய்யாதபடிக்கு கர்த்தாவை உண்மை உத்தமாய் உங்களுடைய நாமம் தக்கதாய் கர்த்தாவை, ஆத்துமக்களை அறுவடை செய்யத்தக்கதாய் கர்த்தாவை செய்ய தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா சில நேரங்களை கர்த்தாவை ஸ்தோத்திரம் ஆண்டவரை. மற்றவர்களுக்கு பயந்து நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அது விரைவாய் ஆண்டவரை. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. உங்களுக்கு பயந்து கர்த்தாவை ஸ்தோத்திரம் உதவி செய்ய தகப்பன். அப்பா அப்படி செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விஷயத்திலும் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி தேசங்களிலே இருக்கிறவங்க அவைக்குள்ள பிள்ளைகளை கூட ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா செய்யற ஸ்தோத்திரம் செய்ய உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பார்க்காத படிக்க கர்த்தாவை ஊழியர்களை செய்ய அப்பா எந்த இடத்துல கடன் இருக்க வேண்டும் அந்த இடத்துல கடன் இருந்து கர்த்தாவை அப்பா ஸ்தோத்திரம் செய்ய தேவன் செய்யாத படிக்கு தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அப்படி செய்யும் போது கர்த்தாவை அவங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரை. சுவாமி அப்பா ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அப்பா கண்டிக்க வேண்டிய கண்டித்து உணர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இருபுறம் கருக்குள்ளப்பட்டு ஏற்ற நேரத்தில் ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து கர்த்தாவே அப்பா அவர்களை சரிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அந்த சபைகளில் இப்படியான காரியங்கள் நடக்கிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்படியான காரியங்கள் சபைகளில் கூட தேவன் எடுத்து போடும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. ஜனங்களுக்கு நல்ல கொடுங்க தகப்பன். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் ஒவ்வொருவரையும் நடைபெடுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பன். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சங்கம் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சேர ஆசீர்வதியும் குடும்பங்கள், பிள்ளைகள், பேர குழந்தைகள் கர்த்தாவே கையின் பிரயாசைகள், தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்தித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த இணைப்பிலே ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் தேவன் என்றும் பதில் கொடுக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பன். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே எல்லா ஜனத்தையும் போலக்கே செலுத்துகிறோம். நீங்க தேவன் தாமே வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் எல்லா காரியத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். கூட இருப்பாரு. பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரதர் நீங்கள் எங்கள் தேசத்தின் இன வேறுபாடு, மத வேறுபாடில் இருந்து மக்கள் மனம் திரும்ப வேணும், நல்ல உணர்வுகள் அவர்களுக்குள்ளே வர வேணும் என்று சொல்லி எல்லாரும் மனுஷ நேயத்துக்குள்ளாய் நடக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பின் பரலோக பிதாவே,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசுரம் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. மறுபடியும் உங்களுடைய சமூகத்தை நாங்கள் ஆண்டவரே ஒன்று கூடி உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க தந்த கிருபைகளுக்காய் சோதரிக்கிறோம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறவர் என்று சொல்லுகிறவர இந்த காலை வேளையிலும் மாறாதவராய் இருக்கிற கிருபையின் தேவனே, இரக்கங்களின் தேவனே, உண்மை சோதரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம், உண்மை புகழுகிறோம் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த விண்ணப்பத்துக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம். இலங்கை தேசத்துல அத்தாவே இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த பூமியில கர்த்தாவே, இந்த பூமி ஆண்டவரே உன்னாலே உருவாக்கப்பட்டத தகப்பனே, நாங்கள் இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறத ஆண்டவரே, இந்த உப்பு இல்லாத ஆண்டவரே அண்டம் குப்பையில எரியப்படும் என்று சொன்னது போல இந்த பூமி கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகளினால் சுவைத்து நிலைத்திருக்கிறது கர்த்தாவே. இப்பொழுதும் இந்த தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த தேசத்தில் இருக்கிற மக்களுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எவ்வளவு பொறுமையோடு கூட இருக்கிறீங்க. இந்த பூமியில உங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து நீர் தெரிந்து கொண்ட உங்களுடைய பிள்ளைகளை வைத்து இந்த பூமியை ஆளுகை செய்கிறீங்க ஆண்டவரே. இப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே இந்தியங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து ஆளுகை செய்து உங்களுடைய பிள்ளைகள் இந்த பூமியில கர்த்தாவே ஞானம் உள்ள பிள்ளைகளாக, உணர்வுள்ள பிள்ளைகளாக, தேவ ஜனங்களாக, தேவ அன்பினால் நிறைந்தவர்களாக, தேவ இரக்கங்கள் உடையவர்களாக தொடர்ந்து காணப்பட கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. மலை மேல் உள்ள ஆண்டவரே பட்டணத்தை போல உங்களுடைய பிள்ளைகள் சாட்சியாகவும் ஒழுங்குள்ள வாழ்க்கைகளோடும் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களை பார்க்கிற பொழுது, புறஜாதிகள் பார்க்கிற பொழுது இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லத்தக்க அடையாளத்தோடு அன்னை கந்திரியா பட்டணத்துல கிறிஸ்துவை ஆராதித்த ஜனங்களை பார்த்து இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னது போல இதோ கர்த்தாவே எல்லா தேசங்களிலும் யார் யாரெல்லாம் கிறிஸ்துவை ஆராதிக்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லத்தக்கதாக சாட்சி உடையவர்களாக நிற்க கர்த்தர் தாமே அவர்களுடைய மனக்கண்களை திறந்து உங்களுடைய ஆண்டவரே பிரசன்னத்தை அவர்களுக்கு கொடுத்து உங்களுடைய அவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க தேவ குடும்பங்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமில்ல, சுத்தி இருக்கிற ஆண்டவரே தங்களுக்கண்டு தெய்வங்களை உண்டாக்கி ஆண்டவரே காண்கிறதும் தங்களை பயப்படுத்துகிறது எல்லாம் தெய்வம் என்று சொல்லி நம்பி இருக்கிற மக்களையும் உங்களையும் கருத்துல கொண்டு வருகிறோம். அந்த மக்களுடைய கண்களையும் திறந்து தகப்பனே அந்த மக்களும் ஆண்டவரே தெய்வ குணங்களை உடையவர்களாக ஆண்டவரே தகப்பனே கொலை செய்வது பாவம், விபச்சாரம் செய்வது பாவம், களவு செய்வது பாவம், வஞ்சிப்பது பாவம், பொறாமை கொள்வது பாவம் என்ற எல்லா பிரமாணங்களும் அவர்களுடைய இதயத்துல எழுதி இருந்தாலும் அவைகளை மீறி துணிகரமாய் செய்து ஆண்டவரே தங்களுடைய மதத்துக்காக தங்களுடைய ஆண்டவரே கலாச்சாரத்துக்காக வைராக்கியம் காட்டி ஆண்டவரே தாங்கள் செய்வதெல்லாம் சரி என்று நிற்கிற மக்களுடைய இதயங்களுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஐயா. அன்னைக்கு பவுல் அப்போஸ்தலன் கூட கர்த்தாவே அந்த மக்கள் கொலை செய்கிற பொழுது ஆண்டவரே அவர்கள் சம்மதித்து பார்த்து கொண்டிருந்த பொழுது தாங்கள் செய்கிறதெல்லாம் சரி என்று நினைத்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் அந்த மனுஷனை சந்தித்து ஆண்டவரே தகப்பனே நீ துன்பப்படுத்துகிற தேவன் நான் என்று சொன்னது போல இதோ இந்த மக்களுடன் கூட இடைப்பட்டு இந்த மக்களுடைய கடினங்களும் உடைக்கப்பட தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள்
நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த மக்கள் தாங்கள் செய்கிறதை ஆண்டவரே சரி என்று எண்ணிக்கொள்ளாதபடிக்கு தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மனச்சாட்சியின் ஆண்டவரே அந்த கதவை திறந்து கொடுப்பீராக செபிக்கிறேன் ஐயா. தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதையும் ஆண்டவரே தாங்கள் நினைக்கிறதையும் செய்கிறதையும் அறிகிறார் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள தேவன் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தங்களை தீமையான காரியங்களுக்கு விலக்கி ஒரு நல்ல சுபம் உள்ள இனங்களாக நல்ல சுபம் உள்ள மனிதர்களாக ஒருவர் நேசிக்கிறவர்களாக செய்கிறவர்களாக சுத்தி இருக்கிறவர்களை பார்க்கிற பொழுது கற்றுக்கொள்கிறவர்களாக மாற்றங்கள் காணப்பட ஆண்டவரே இந்த இலங்கை தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே சமுதாயத்துக்கும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஏற்ற தாழ்வுகள் இல்லாதபடிக்கு கர்த்தாவே உதவி செய்து ஆண்டவரே தங்களுடைய குடும்ப சூழல்களை கண்டு நாட்டு தேவைகளை கண்டு ஆண்டவரே சுத்தி இருக்கிற மக்களுடைய தேவைகளை கண்டு ஆண்டவரே ஒரு நல்ல சமுதாயங்களை அமைத்துக் கொள்ளத்தக்கதாக வஞ்சனைகள் இல்லாதபடிக்கு தங்களுக்கண்டு சுய எண்ணங்கள் கொண்டவர்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே இந்த பொறுப்புகளில் இருக்கிறவர்கள் அதிகார தன்மைகளில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கண்களை திறந்து கொடுத்து அவர்களையும் சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு முன்பாக சகலதும் வெளியரங்கமும் நிர்வாணமாய் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக மனம் திரும்பி ஆண்டவரே தங்களை தாழ்த்தி உண்மை கண்டு கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கருத்தில் இந்த மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தர். இந்த மக்களோடு ஈடுபட்டு அவர்களுக்குள்ளே நல்ல காரியங்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லாரும் கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ளே காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த தேசத்துல நன்மைகள் பெருகட்டும், அந்த தேசத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும், அந்த தேசம் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக உங்களுடைய கருத்தில் இந்த தேசங்கள் ஆசீர்வதிக்கும் கர்த்தர் நம்மை தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதும் சங்கமும் உலகத்துக்காக செபிக்கிறோம் ஐயா. இவ்வளவு தேசங்கள் இருந்தாலும் அந்த தாய் தேசத்துக்காக ஆண்டவரே இயங்கி ஒரு பாரத்தோடு அந்த தேசத்துல ஆண்டவரே அந்த தேசத்து மக்களுக்காக இந்த தேசங்களில் இருந்து செபம் பண்ணுவதற்கு அந்த ஆண்டவரே அந்த காரியங்களை செய்த அந்த ஊடகங்களை ஆண்டவரே ஸ்தாபித்த அந்த உணர்வுகளை கொடுத்த தேவக்க உணர்வுகளுக்காய் சோதரிக்கிறோம். அதை எடுத்து நடத்துவதற்கு முயற்சிகளை செய்த அந்த லெஸ்லி அண்ணனுக்காக செபிக்கிறோம். அந்த மனுஷன் மூலம் ஆண்டவரே தைரியமாக இந்த பெரிய ஊழியத்தை இந்த பெரிய காரியத்தை தனித்துவமாக தொடங்க அந்த வாஞ்சியை கொடுத்த கிருபைகளுக்காய் சோத்திரம் கர்த்தர் தாம் இந்த சங்கம் ஊடகத்தை எண்ணம் அநேக வீடுகளுக்குள்ளே கடத்தி செல்வாராக. அநேகருடைய காதுகளுக்குள்ளே அது பிரவேசித்து இதனை சொல்லப்படுகிற தேவ வார்த்தைகள் தேவ வசனங்கள் ஜெபங்கள் பாடல்கள் துதிகளினாலே அநேகர் ஆண்டவரே விடுவிக்கப்பட்டு இந்த தேசத்தின் நாட்கள் குறைக்கப்படவும் இந்த தேசத்தின் அழிவுகளின் நாட்கள் குறைக்கப்படவும் எண்ணம் இந்த ஆண்டவரே ஊடகத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். லெஸ்லி அண்ணா குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாம் அவர்களை தொடர்ந்து பாதுகாத்து நல்ல சுகபல ஆரோக்கியத்தோடும் இருக்கிற நாட்களில் வைத்தியசாலைகளுக்கு விலக்கி கர்த்தாவே சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுடைய இதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்துக் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த சங்கமும் ஊடகத்தின் மூலம் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஆண்டவரே சகோதர சகோதரர்களுக்காக செபிக்கிறோம். விசேஷமாக ஜீவன் சிஸ்டருக்காக செபிக்கிறோம். கர்த்தாவே இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே தகப்பனே தங்களுடைய நேரங்களை செலவழித்து வருகிறவர்களை ஆண்டவரே தகப்பனே நடத்துவதற்காக அவர்களுக்கு ஜெப குறிப்புகள் கொடுப்பதற்காக வேத ஆண்டவரே வாஞ்சைகளை கொடுத்து கர்த்தாவே அந்த திட்டங்களையும் தீர்மானங்களையும் கொடுத்து அர்ப்பணித்து ஆண்டவரே தகப்பனே அந்த கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து அவங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கம்பீர சத்தத்தோடு தொடர்ந்து பயணிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வருகிறார் சிஸ்டருக்காகவும் செபிக்கிறோம், ஊழியர்களுக்காகவும் செபிக்கிறோம். அவங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். கர்த்தர் தாமே அவங்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்துவீராக செபிக்கிறோம் ஐயா. எங்களோடு கூட இணைந்திருக்கிற தேவதாசர்கள் தேவ ஊழியக்காரர்கள் தேவ குடும்பங்களுக்காகவும் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்கள்
ஆவி ஆத்மா சரீரங்களையும் ஆளுக செய்த நாங்களும் கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி நடக்க எங்களுக்கு எண்ணம் கிருபை தந்து வழிநடத்துவீராக செபிக்கிறோம் ஐயா. எந்த சூழ்நிலையும் நாங்கள் பின்னிட்டு போகாதபடிக்கு, எந்த சூழ்நிலையிலும் வளர்ப்பும் இடப்பும் சாயாதபடிக்கு சத்தியவான்களாக நாங்கள் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக செபிக்கிறோம் ஐயா. எண்ணம் அதிகமாய் உம்மை அறிந்து கொள்ளவும், எண்ணம் அதிகமாய் எங்களை தாழ்த்தி கீழ்ப்படியவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை தந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மறுபடியுமாய் நாங்கள் உங்களுடைய சமூகத்துல கூடி சகோதரர்களாக சகோதரிகளாக ஆண்டவரை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் கொள்ளுகிற பரிசுத்த ஆவியான தேவனுடைய உத்தரவோடும் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். அப்படி எல்லாரையும் சேர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்கள் இந்த ஜெப குழுவிலே ஒரு ஜெபம் ஜெபித்தோம். ஒரு சிறு பிள்ளை பிறந்த இதிலே அங்க சீரியஸா இருந்தது. அந்த பிள்ளைக்காக ஜெபித்தோம். இப்பொழுது அந்த பிள்ளைக்கு பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஜெபித்த உங்களுக்கும் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஏனென்றால் கர்த்தருக்குள்ளே வாழ கர்த்தர் உதவி செய்கிறார். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அதை நான் சென்றாலும் அதை சுகத்தை கொடுத்து அவர் அங்கு உயர்த்தி நிமித்தி நிற்கிறார். அவர் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தருவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்னும் முந்தைய நாளிலே ஒரு திருமதி இம்மானுவேல் அவர்களுடைய காதிலே இன்ஃபெக்ஷன் இருக்குது என்று அங்கு அறிவித்திருக்கிறார்களாம். அதற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே இந்த சகோதரியும் கூட இருந்து அந்த சுகபலத்தை கொடுத்து அவன் சாட்சி சொல்லக்கூடியதாய், அநேக சாட்சிகள் இதிலே வரக்கூடியதாய் கர்த்தர் காரியத்தை நன்மையாய் செய்து முடிக்கணும் என்று நாங்கள் வாஞ்சிப்போம். நிச்சயமாக செய்வாராக. ஆகவே நாங்கள் கனிஷ்டா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் கனிஷ்டா. பிரைஸ் லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தின் திருச்சபை மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். திருச்சபையிலே இன்றைக்கு இருக்கிற திருச்சபை மக்களுக்குள்ளே அநேக வியாதிகள், வேதனைகள், கஷ்டங்கள் உண்டு. ஆகவே இதிலிருந்து அவர்கள் விடுதலை அடைய, வெற்றி பெற, அவர்கள் தேவனுக்குள்ளே அங்கு கிட்டி சேர கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பு இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா. தந்தை இந்த நேரத்துக்காக நன்றி தந்தையப்பா. கண்மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்கு நன்றி தந்தையே. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பாவின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எல்லா திருச்சபையிலையும் இருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அப்பாவின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தந்தை திருச்சபைகள் அப்பா ஆண்டவரை கட்டப்பட வேணும் அப்பா. ஆண்டவரே அப்பா, ஏவல் ஆவிகள், கோல்மூட்டு ஆவிகள் எல்லாம் திருச்சபைகளை விட்டு இயேசு நாமத்தில் வெளியேறுவதாக ஆண்டவரே அப்பா. தந்தையப்பா, அப்பாவின் பாதத்திலே இருக்கிற பிள்ளைகள் யார் என்ன சொன்னாலும் என் தந்தையின் ஆலயத்திற்கு தந்தையின் பாதத்தை விட்டு விலகாத கிருபையோடு இருப்பார்கள். தந்தையே அப்பா, அப்பா பிதாவே அப்பா, ஒவ்வொருத்த கதையை கேட்டு இந்த ஆலயம் சொல்லி ஆண்டவரே குருவிகள் கூட்டை விட்டு வெளியில செல்வது அப்பா, சென்று கழிந்து மீண்டுமாக அந்த இருக்கிற கூட்டுக்களே அந்த குருவி வரும் அப்பா. அதே போல இந்த இனங்கள் தெரியாத படிக்கப்பா தங்கள் திருச்சபைகளிலேயே என்றைக்கு நிலைத்திருக்க ஆண்டவரே இருதயத்தில் நீங்கள் பேசும்படியாய் சொல்லிக்கிறேன் அப்பா. அப்பா நாங்கள் வாசிக்கும் போதப்பா பயம் இருக்கிறதப்பா. ஆண்டவரே வசனங்களை வாசித்து தியானித்து இவர்கள் வசனத்தின்படி வாழ கிருபை செய்யுங்கப்பா. மனிதர்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதை நலம் என்ற வார்த்தையை கை கொண்டு வாழ கிருபை செய்யுங்கப்பா. மனுஷரை நம்பாதபடிக்கு இருக்க கிருபை செய்யுங்க தந்தையப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபை மக்களையும் அப்பா எல்லாரும் திருக்கரத்தில் ஒப்பு கொட்டுக்கிறேன் அப்பா. தந்தையப்பா, திருச்சபையை விட்டு வெளியில வந்து அப்பா ஒரு நொட்டிகளே அப்பா எல்லாவற்றையும் மறந்துடுவார்கள் தந்தையப்பா. அப்படி இல்லாத படிக்க பயத்துடனும் அப்பா வார்த்தையை கை கொண்டு நடக்க சாட்சியாக இருக்கப்பா. ஒவ்வொரு திருச்சபை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அப்பா திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து செவிக்கிறேன் அப்பா.
தந்தையை நீங்கள் பொறுப்பு காட்டுகளும் வழி நடத்துங்கப்பா. அனைத்து திருச்சபைகளையும் அப்பா பிள்ளைகளும் அப்பாவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருத்தரும் அப்பாவின் கரம் கூட இருந்து பாதுகாத்து நடத்தும்படியாக எல்லாவற்றையும் அப்பாவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. தந்தையப்பா தகப்பெரிய சொன்ன விண்ணப்பத்தை அப்பாவின் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நோயினாக இருக்கிற மறந்துட்டு ஆண்டவரே, நீங்கள் அந்த பேரை மறக்க மாட்டீங்களப்பா. நோயினாக இருக்கிற அந்த சகோதரியப்பா நீங்கள் தொடும்படியா சொபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அப்பா தகப்பரே அப்பா, நீங்க அந்த குடும்ப பரிகாரியாக இருந்தப்பா பரிபூர்ண சுகங்கெடுத்து சாட்சியாய் நிறுத்துவீங்களப்பா. தந்தையப்பா மரண படுக்கையில் இருந்த என்னை அப்பா விரும்பி இன்றைக்கு உயிரோடு இருந்து ஜெபிக்க வைத்தேன் தந்தையப்பா. நீங்க பெரிய சாட்சியாய் நிறுத்துவீங்களே என் தந்தையப்பா. விசுவாசத்தோடு என் தந்தையின் கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தேன் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர், உங்களையும் பிள்ளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிசிலி அம்மா. நீங்கள் எங்கள் தேசத்தை ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், உணவுடைக்கு வழியின்றி கஷ்டப்படும் ஆத்துமாக்கள் இவர்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா தகப்பனே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிய நாளாக இருக்கிறது தகப்பனே. அப்பா தகப்பனே, இன்றைய நாளை எனக்கு தந்ததுக்கு நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நாங்கள் உயிரோடு இருக்கிறது மட்டும் உங்களை உயிரோடு பாதுகாத்து வந்த தேவனே உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே, இந்த நாளும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்பா தகப்பனே, அப்பாவி கஷ்டப்பட்ட துன்பப்படுறவர்கள் மேலே உமது இரக்கத்தையும் அன்பையும் காட்டும் தகப்பனே. ஆவியானவரே, கஷ்டப்பட்டவர்கள் மேலே உமது கருணைக்கண்களை நீட்டும் தகப்பனே. அப்பா பிதாவே, அப்பா தகப்பனே, வலது குறைஞ்சவர்கள், இயலாதவர்கள், அப்பா தாய் தகப்பனே, இழந்தவர்கள், பிள்ளைகளை தாய் தகப்பன் மாறி மாறி ஆண்டவரே தவிக்கிறார்கள் தகப்பனே. அவர்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, வீதி வழியவும் அப்பா படுக்க இடம் இல்லாமல் சமைக்க இடம் இல்லாமல் திரிகிறார்களே, அவர்கள் மேலேயும் இரக்க கண்களை காட்டும் தகப்பனே. ஆவியானவரே, அவர்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. அப்பா தகப்பனே, ஒவ்வொரு நொடி பொழுதிலும் அவரோடு கூட இருந்த வழி நடத்தும் இயேசுவே. ஹாஸ்பிட்டல் வழியே போறவர்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, எங்களுக்கு யாரும் இல்லையே என்று தவிக்கிறவர்கள் மேலே உங்கள் அன்பை செலுத்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த தாதிமார் டாக்டர்மார் அவர்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களுக்கு துணியாயிருந்த தகப்பனே. ஆவியானவரே, அவர்களுக்கு கரங்களிலே நீ தொடும் போது, மீதமில்லாதவர்கள் மேல் கரம் வைக்கும் போது அவர்கள் சந்தோஷமா நிம்மதியாகவும் அன்பாகவும் அவர்களை தொட்டு மறந்த கொடுக்க வழி செய்தரலும் தகப்பனே. அப்போது அவர்களுடைய மனம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் தகப்பனே. அப்ப தகப்பனே, அவர்கள் யாரும் இல்லை என்று தவிக்க விடாதையும் இயேசுவே, நீர் கொஞ்சம் அவர்கள் கூட இருந்து இரக்கம் காண்பியின் தகப்பனே, இரக்கம் காண்பியின் தகப்பனே. நல்லவரப்பா, வல்லவர், எல்லாவற்றுக்கும் மேலான தகப்பனப்பா. ஆவியானவரே, அவர்களை தொடும் தகப்பனே, அவர்களை தொடும் தகப்பனே. எங்களுக்கு உதவி இல்லை என்றவர்கள் மேலே உமது கரம் இருப்பதாக. பரிசுத்தர் 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 அப்பா தகப்பனே. வீதி வெளியே இருக்கிறவர்கள் மேலே உமது அன்பை செலுத்தும் தகப்பனே. அவர்களுக்கு உதவியாயிரும் தகப்பனே. அப்பா தகப்பனே, எங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. படுக்கும் போதும் எழும்பும் போதும் எங்களுக்கு யார் எங்களுக்கு உதவி செய்வார்னு என்கிறவர்கள் மேலே உமது கைகள் கரங்கள் இருப்பதாக. இயேசுவே சுவாமி. அப்பா தகப்பனே, நீர் தொடுகிறதுக்காக நன்றி அப்பா. அப்பா எங்களோட வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நன்றி அப்பா. அப்பா அந்த ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா அந்த ஸ்ரீலங்காவிலே நிம்மதியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் கொண்டு வரார்கள் தகப்பனே. அவர்கள் சமாதானமும் ஒற்றுமையா இருக்க
அப்பா உதவி செய்யும் தகப்பனே, இந்த கரைச்சல்கள் பிரச்சனைகளை நீக்கும் தகப்பனே. அப்பா இந்த வாகன ஓட்டிமார்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த சங்கம வானொலியா ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர் லிசியண்ணா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவருக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் அவரை பாதுகாத்து கொண்டு வர கோடான கோடி நன்றி அப்பா. எந்த ஒரு வருத்தமும் இல்லாம இருக்க உதவி செய்யறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே அப்பா, இந்த சுயனம் இல்லாம இருக்கிற குடும்பங்களை ஆசீர்வதியும் தகப்பனே. இத்தனை பேரு சுயனம் இல்லாம இருக்கிறார்கள் தகவல், எங்களுக்காக ஜெபிக்க யாரும் இல்லையே என்று கேட்கிறவர்களுக்கு உதவி செய்யுமாறு உண்மை இருந்து மன்றாடுகிறோம் தகப்பனே. யாருக்கு உதவி தேழ்வியோ அவர்களுக்கு உதவி கிடைக்குமாறு உண்மை இருந்து மன்றாடுகிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா அவர்கள் பிள்ளைகள் இருவரையும் கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தேழ்வியோ அவர்களை பெற்றுக் கொடுக்குமாறு உண்மை இருந்து மன்றாடுகிறோம் தகப்பனே. அப்பா அவற்றை குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. மென்மேலும் ஓங்கி வளர உதவி செய்யும் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் தேசங்களுக்காய் யுத்த மக்களுக்காய் பலிக்குப்படி எழும்ப வேணும் என்று நினைக்கிற தேசங்கள், ராஜாக்கள், இப்படிப்பட்டவர்களுக்குள்ளே தேவனுடைய ஆவி இறங்க வேணும் என்று சொல்லி அவரோட சமாதானம் இருக்க வேணும். இந்த யூரோப்பா தேசங்கள், கண்டினேவிய பகுதிகள், இங்கே இந்த யுத்தங்கள் வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே, பொறுப்புகளையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, அப்பா தேசங்களையும் பொறுப்பிடும் அப்பா. தேசத்தை ஆளுகிற தலைவர்கள், அதிகாரிகளை பொறுப்பிடுங்கள் அப்பா பிதாவே. மீண்டும் ஆவிய ஊற்றுங்க அப்பா பிதாவே. கொடுங்க அப்பா, ஒரு புதிய ஆவிய கொடுங்க அப்பா பிதாவே. தலைவர்கள், அதிகாரிகள் நாமத்தில் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவது பிதாவே. பிதாவே, சகலத்தை புதிதாய் மாற்றுங்கப்பா, சுத்திகரிங்கப்பா பிதாவே. எல்லா அசுத்தங்களையும் சுட்டறிங்கப்பா பிதாவே. நன்றி. தேச தலைவர் சென்று கொண்டிருப்பதற்காக நன்றி பிதாவே. சகலத்தையும் தேசங்களை பிதாவே. மற்ற தேசத்தை கட்டாவிட்டு மற்ற முயற்சி எல்லாம் சொன்னீங்க ராஜாவே. இதுபோல் தேசம் நடக்கும் பிதாவே. தேசங்களை நாமத்தில் பின்னாக ஆவியல் தேசங்களின் கொள்ளாத ஆவிகள் அப்பா சேர்ந்துள்ளாக இந்த விசேஷமாக தேசத்தால் தலைவர்கள் தேச தலைவர் ஐயா காரியங்களை செய்வதற்கான
தேவனே ராஜா தேவனே செய்யுங்கப்பா பிதாவே செய்யுங்கப்பா இந்த தேசங்களுக்கு தேசத்தை செய்யுங்கப்பா பிதாவே தேசத்து மக்களுக்கு செய்யுங்க ராஜா நீங்கள் தேசங்களை கொடுக்கப்பா பிதாவே செய்யுங்கப்பா ராஜாவே சங்கீதம் 119 கிறிஸ்துவை அறிக்கைசவர்களாக சேமையா பிதாவே செய்யுங்க செய்யுங்க நன்றி அப்பா நன்றி பிரசத்தாவியானவரே நன்றி அப்பா பிதாவே தேசத்தை சிருஷ்டிங்கப்பா பிதாவே ஆவியானவரே அப்படியாக நீங்கள் தேசங்களிலே பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி அப்பா பிதா தேசத்தை தேசங்கள் கட்டுங்கள் சில வேதனை நன்றி அப்பா ஊற்றுங்க ஊற்றுங்க அப்பா
அப்பா பிதா செய்யுங்க செய்யுங்க அப்படியா நீங்க செய்ய நன்றி அப்பா தேவனே தேவனே பிதாவே செய்யும் ஊழியத்தை ஆசீர்வதியும் நன்றி அப்பா யார் யார் சிறியவருக்கு ஒரு நன்றி அப்பா சொன்னாவியானவரே சங்கப்பா என்று நன்றி ராஜாவே அப்படியா நன்றி அப்பா நன்றி பரிசுத்த ஆவியானவர் நன்றி எந்தவனே சுவாப்பா எல்லா இயேசு கிறிஸ்துவின் கேட்டிருக்கிறேன் பரிசுத்த பிதாவே எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவார். நான் சிறு ஜெபத்தோடு கூட ஏமிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். தோவனே தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் எங்களுக்கு நடத்தி தந்தீர். எங்கள் ஜெபங்களை அங்கீகரித்துக் கொண்டீர் கர்த்தாவே. அதுக்காய் உம்மை ஸ்தோத்திரித்து துதித்து ஆண்டவரே வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய தேவைகள் வாஞ்சகள் சந்தியும் ஆண்டவரே சங்கம வானொலிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததி அங்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நீர் சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளையோட தேவைகள் வாஞ்ச ஒவ்வொன்றையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஆண்டவரை இன்னுமாய் எழுது ஆண்டவரை பல்கை பெருகச் செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திர துதிகளை செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்ப ஐமிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளை ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒவ்வொன்றுக்கும் நீர் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். சகலதேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எல்லா துதிகன மகிமை மும்முடையது கர்த்தாவே. இமானுவேல் திருமதி இமானுவேலுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த பிள்ளைக்கு காதிலே இருக்கிற வியாதி இயேசுவின் நாமத்தினா குணமடைவதாக கர்த்தாவே. இந்த ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் ஆண்டவரை கர்த்தாவை வியாதியோடு இருக்கிறார்கள் அப்பா. அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினா சுகமுண்டாக செய்வீராக. எல்லா ஆண்டவரை கர்த்தாவே இந்த ஷேமுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தர்ஷாவுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அவர்களுக்கு சுகபலத்தோடு சாட்சி மாற்றும் ஐயா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென். Praise Lord, Amy. Sister Amy. Praise Lord, அம்மா. தொடருங்கள். அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலை நுழைச்ச நேரம். இந்த வேளையிலும் நாங்கள் இலங்கைக்காக உலக நாடுகளுக்காக ஜெபித்தோம். தொகுப்பாளினியாக சகோதரி ஜானட் அவர்கள் வழிநடத்தினார்கள். பின்னதாக அவர் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைவார்கள்.
கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. சகோதரி ஏமி நிற்கிறீங்களா? பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஏமி. அவருக்கு ஒரு லைன் ஒன்று வந்திருக்கு போலடக்கு, அதனாலே அவர் முடியவில்லை. நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோமா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஏமி. ஆமீன். அடுத்த நிகழ்ச்சி கூட